புஷியானந்துக்கு தான் அது ஒன்று இருக்கிற வரைக்கும் போதும் இது சோழியை முடிக்கிறதுக்கு. நாளைக்கு உருப்படாது அப்படின்னு சொல்கிறேன்னா, பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது, தமிழ்நாட்டில் ஆள முடியுமா? நாளைக்கு இப்போ என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு தனி நபரால் நாளைக்கு மேடம் ஒரு சின்ன மாவட்டத்தோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்து தான் பாண்டிச்சேரி அண்டு காரைக்கால் ரெண்டையும் சேர்த்து. ஒரு யூனியன் பிரதேசங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோடைய பாப்புலேஷன். அங்கே போய் ஆட்சி செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பெரிய கட்சியோட பொதுச்செயலாளர் ஆக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சந்திரசேகர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர், இவர் புஷியானந்தும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அதாவது இப்போ விஜய் மட்டும் நான் அவரும் முதலியார் தான், அப்பா ஜாதி தானே மகனுக்கு. இப்போ என்னன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு அடிக்கடி விஜயோட அப்பாவும் அம்மாவும் பாண்டிச்சேரி வழியாக போகிறப்பெல்லாம் இவர் வீட்டில் தான் சாப்பிட்றாங்க, இவர் வீட்டில் தான் தங்குறாங்க முன்னாடியிலேருந்து. ஸோ இதுதான் இவங்களுக்கு நெருக்கமாகுது. அப்போ ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறப்ப அதனால தான் இவரை கொண்டுட்டு வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் ரசிகர் மன்றத்தோட தலைவராக போடுறாங்க. இதில் விஜய்க்கு வந்து இந்த சமுதாய உணர்வுகள் இருக்குது, ஜாதி புத்தி இருக்குங்கிறதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலே. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எல்லா சமூக மக்களும் உங்கள் கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கணுங்கிறப்ப நாளைக்கு நீங்கள் முதலியாருங்கிறதுனால முதலியாரையே கொண்டாந்து செகண்ட் கேட்டகரியில் வைக்கிறீங்க. நீங்கள் அரசியல் ஆசையில் நீங்கள் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்டவங்க மக்கள் சேவைக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் இயக்கத்தோடையே இருந்திருக்கலாம், இல்லை ரசிகர் மன்றத்தோடையே இருந்திருக்கலாம். ஏன் அதை வச்சுலாம் மக்களுக்கு உதவ முடியாது? தாராளமாக செய்யலாம். தன்னுடைய சினிமா மார்க்கெட்டுக்கு உதயநிதி ஸ்டாலினால் சில இடைஞ்சல்கள் இருக்குது, படங்கள் வெளியில் வரப்போ அரசியல் தொந்தரவுகள் இருக்குதுங்கிறதுனால தான் இருடாவும் இடத்த எடுக்கிறான் பாரு நீ இதை வச்சுட்டு தானே ஆடுறாங்கிற அந்த விஷயத்துக்காக தான் உள்ள வர தவிர மக்கள் சேவைக்காக அவர் கண்டிப்பாக வரணும். உங்களுடைய மாநாட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோடு வந்த 5 தொண்டர்கள் இறந்து போனாங்க. நாளைக்கு ஒரு கட்சிக்காரனுக்கு கட்சி சார்பாக 1 லட்ச ரூபா கூட நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணல ஃபண்டு. 150 கோடி ரூபாவில் 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டீங்களா? பணம் கொடுக்கல. இறந்தவர்கள் வீட்டுக்கு விஜய் போலகாரனா பார்க்குறீங்க. யாரையும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமியை ஏன் ஓகே பண்ணீங்க அப்படின்னா அப்போ அவர் கிறிஸ்துவருங்கிறதுனால ஓகே பண்ணீங்களான்னு தான் தோணும். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு சக்ஸஸ் ரேட்டே கிடையாது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி, இதெல்லாம் ஃபெயிலியர். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. தேர்தலுக்கான நகர்வுகளா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காருல. சோ இது எல்லாமே அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 ஆகணும். அப்புறம் நீங்க வரதே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே சிஎம் ஆசையில, நீங்க அரசியல் ஆசையில நீங்க தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்டவங்க மக்கள் சேவைக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்க இயக்கத்தோடய இருந்திருக்கலாம், ரசிகர் மன்றத்தோடய இருந்திருக்கலாம். ஏன் அதை வச்சுலாம் மக்களுக்கு உதவ முடியாதா? தாராளமாக செய்யலாம். நீங்கள் வருவது இங்கே பதவி ஆசைக்காகங்கிறப்ப அப்போ அந்த பதவி ஆசையை அடைய வேண்டிய தேர்தலில் நீங்கள் சந்திச்சாகணும். அந்த தேர்தலில் உங்களுக்கு கீழ் மட்டத்தில் அடித்தள தேவைகள் தேவைங்கிறப்ப அதுக்கு உண்டான பூத் கமிட்டியாக இருக்கட்டும், வாக்காளர்கள் சேர்க்கறதா இருக்கட்டும், கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபேக்டருங்கிறத அதை அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி சொல்கிறாங்க, செய்யறாங்க. பதவி ஆசை மட்டும்தான் நான் வேற எதுக்காக அவர் சிஎம் இல்ல அப்படி பார்த்தா அப்ப விசிகாவும் இயக்கமாவே இருந்திருக்கலாமே, எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? திமுகவும் இயக்கமாவே இருந்திருக்கலாமே, எதுக்கு அண்ணா வெளியே வந்து திமுக கட்சி ஆரம்பிக்கணும்? அதுதான் நான் சொன்னேன்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஏன் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அவங்க அந்த சமுதாயத்து மக்களுக்கு உரிமை வேணும்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருந்தால் தான் நம்ம சமுதாய மக்களை காப்பாற்ற முடியும்னு பண்றாங்க. இதே பாமகவும் அதே கதை தான். அவங்களும் சமூக மக்களுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்கணும், நம்ம ஆட்கள்லாம் அதிகாரத்தில் இருக்கணும், நம்ம நினைச்சாதான் நாளைக்கு ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாதான் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் வன்னியர்கள் தானே அவங்க ஒரு லாஜிக் பேசிட்டு அவங்க வந்தாங்க. திமுகவுமே சரி பெரியார் கொள்கை சித்தாந்தத்தில் தான் இருந்தாங்க. அவங்க இந்த சுயமரியாதை திருமணத்தை கொண்டுட்டு வராரு பெரியார். அப்போ சுயமரியாதை திருமணம்னா யார் வேணாலும் என்ன மதமாக வேணாலும் இருக்கலாம், என்ன ஜாதியாக வேணாலும் இருக்கலாம், கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாளைக்கு நீங்கள் பூசாரி வச்சுலாம் பண்ணணும்னு இல்லாமல் நாளைக்கு சும்மா ஒரு தாலியவோ இல்லை மாலையவோ மாற்றிக்கிட்டா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நாளைக்கு அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது தான் சுயமரியாதை திருமணம். ஆனால் என்னன்னா சட்டப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சுயமரியாதை திருமணத்தால் பிறக்கக்கூடிய குழந்தைங்கிறது வந்து தகப்பன் பெயர் தெரியாத குழந்தையாக கருதப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரெக்கார்டிக்கலி நீங்கள் வந்து அது அக்செப்ட் ஆகலைங்கிறப்ப அப்போ தான் பெரியார் உணர்றாரு நம்ம செய்யணும்னு மாற்றம் செய்யணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் நம்ம இதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமாக சேர்க்க முடியுங்கிறப்ப தான் அண்ணா கட்சி தொடங்குறாரு. அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல் கல்வியை கையெழுத்து சுயமரியாதை திருமணத்தை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லீகலைஸ் ஆகுது. அதுக்கப்புறமேல தான் அந்த லவ் மேரேஜஸ் பண்ணுறவங்க, அவங்க மத மாற்றம் ஜாதி மாற்ற திருமணம் பண்ணுறவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அரசாங்க உரிமைகள் கொடுக்கப்படுறதுங்கிறப்ப அப்போ அந்த நம்மளுடைய புரட்சிக்கு வந்து அதிகாரம் தேவைன்னு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ எம்ஜிஆர் வந்து இங்கேருந்து பிரிஞ்சு போகிறாரு, என்னால் தான் திமுக வளர்ந்துச்சுங்கிறாரு, ஆனால் எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்கிறாரு, அதனால அவர் வெளில வராரு, இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ விஜயகாந்துமே
ரசிகர் மன்றத்தில் இருக்கிறப்பவே நிறையா உதவிகள் செஞ்சார், நிறையா இலவசமாக உணவு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அவர் கட்சி அலுவலகத்தில் இதே மாதிரிலாம் நலத்திட்டங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஏன் அரசியல் கட்சிக்குள்ளார வராருன்னா, அவர் அந்த உயிராக நினச்சதா ஒரு திருமண மண்டபம் இந்த கோயம்பேடில். அதுக்குள்ளார இவங்க பாலம் கட்டுறேன்னு சொல்லி அதை இடிச்சோன்னா அதிகாரத்து முறையில் தானே பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சா நாளைக்கு பாலத்தை நாளைக்கு சின்னதாக கூட போட்டுருக்கலாம், வேணும்னா இவ்வளோ பெருசு போடுறேன்னு என் மண்டபத்தை இடிக்கணுங்கிற திட்டத்தில் போட்டிருக்கீங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். கமலஹாசனும் விஸ்வரூபம் படம் தடை செய்யப்படுறப்ப அரசியல் கட்சிகளுடைய அதிகாரத்தினால தான் என் படத்தை விடாமல் பண்ணுறீங்க, நான் நாட்டை விட்டே வெளியேற போகிறேன் அப்படின்னாரு, நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு. அந்த கோபத்தில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயும் தன்னுடைய சினிமா மார்க்கெட்டுக்கு உதயநிதி ஸ்டாலினால் சில இடைஞ்சல்கள் இருக்குது, படங்கள் வெளியில் வரப்போ அரசியல் தொந்தரவுகள் இருக்குதுங்கிறதுனால தான் இருடாவும் இடத்த எடுக்கிறேன் பாரு நீ இதை வச்சுட்டு தானே ஆடுறங்கிற அந்த விஷயத்துக்காக தான் உள்ள வர தவிர மக்கள் சேவைக்காக அவர் கண்டிப்பாக வரல. ஓகே, அப்போ அந்த அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்றது இருந்தாலுமே கூட ஆட்சிக்கு வந்து அவங்க மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, இல்லை மற்ற கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதையே தான் பண்ணுவாங்க. மேடம் எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னே தெரியல மேடம். மக்களுடைய வலியை கஷ்டத்தை நீங்கள் அடிப்படையிலேருந்து அடிமட்டத்திலேருந்து உணர்ந்து வந்தால்தான் நீங்கள் செய்ய முடியும். நீங்க அப்படிலாம் இல்லாம நீங்க இவர் இன்னமும் எந்த கட்சி இப்ப அந்த மாதிரி இருக்காங்க? நீங்க எந்த கட்சி ரீசன்ட்டா ஆரம்பிக்கிற கட்சிகள் இல்ல, எந்த கட்சி இல்ல ரீசன்ட்டா ஆரம்பிக்கிற கட்சிகள் மேடம் நான் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிதான் இருந்தாகணும். அப்படி இருந்தாதான் நீங்க அதிகாரத்தில் இருக்க முடியும். இப்போ புரிதலுக்கு சொல்லணும்னா இப்போ மழை வெள்ளம் ரெட் அலர்ட் சென்னைக்கு வந்துச்சு, உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, துணை முதலமைச்சராக இருக்கணுங்கிறீங்க, அமைச்சர்கள் இறங்கணும்னு நினைக்கிறீங்க, மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு இறங்கி நிற்கிறாங்களா? நின்னா கவர்மெண்ட் நல்ல பேர், நிக்கலையா கெட்ட பேர், அது நாளைக்கு திரும்பி எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ரியாலிட்டி. ஆனால் விஜயோடைய அரசியல் பயணம்ங்கிறது அவர் இன்னும் நடிகராகவே இருக்கார். ஒரு ஷூட் அப்படி ஆஃப் அப்படின்னா உடனே கேரவன், உடனே பக்கத்தில் விசிறிக்கு ஒரு ஆள், ஃபேனுக்கு ஒரு ஆள், ஜூஸ் கொடுக்க ஒரு ஆள், இப்படியே பல அந்த ஃபீல்டில் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரின் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 100 அடி கேட்டுக்குள்ளாரா நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ளார அந்த வீடு எப்படி இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளார இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் அங்கேயே வாழ்கிறவர் உங்களுடைய மாநாட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்காக ஆர்வத்தோட வந்து 5 தொண்டர்கள் இறந்து போனாங்க. நாளைக்கு ஒரு கட்சிக்காரனுக்கு கட்சி சார்பாக 1 லட்ச ரூபா கூட நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணல ஃபண்டு. 150 கோடி ரூபாவில் 1 லட்ச ரூபா கொடுக்க மாட்டீங்களா? பணம் கொடுக்கல. இறந்தவர்கள் வீட்டுக்கு விஜய் போலகாரனா பார்க்குறீங்க, படத்தை தான் நிப்பாட்டிட்டான்னு நீங்கல்ல, அந்த வார்த்தை வேணாம். இல்ல உண்மைதானே, சத்தியமா தான் சார். மேடம் நீங்க ஒண்ணு அவங்க யாரும் நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசா வந்து சேர்ந்தவங்க இல்ல. நீங்க ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சதுல இருந்து 15-20 வருஷமா பொறுப்புல இருக்கிறவங்க இறந்து போறாங்க. அப்படிங்கிறப்ப நாளைக்கு நீங்க போய் நேர்ல பார்க்க விடுறத தவிர, அதாவது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஏர் ஷோல 5 பேர் இறந்து போனாங்கல்ல, விஜய் அவர்களுக்கு தெரியல, அதை சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க கட்சியில? சரியில்லைங்கிறவங்க வேற சொல்லிதான் செய்யணுங்கிறவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எதுக்கு ஆளணும்னு நினைக்கிறீங்க? சொந்த மூலம் தான் இல்ல அப்ப சொல்லி செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு? ஏர் ஷோ நடந்துச்சு, 5 பேர் இறந்து போனாங்க, அதுல ஒருத்தர் தாவேகா உறுப்பினர், போனீங்களா? எதுக்கு இப்ப? அதாவது அவர் தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிட்டு ஒரு திரைப்பிரபலம் அரசியல்னா ஒரு தொடர் அளவில் இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி அந்த அம்மா போயஸ் கார்டனில் போய் ஒளிஞ்சுக்குவாங்க, இல்லை கொடநாட்டில் போய் நாளைக்கு மறைஞ்சுக்குவாங்க, நாளைக்கு அதிகாரிகளே முதலமைச்சராக இருந்தாலும் பார்க்க முடியாது, அதனால நம்ம இப்படியே இருப்போம், பார்க்கறவங்கலாம் புஷியானதை மட்டும் பார்த்துட்டு. அவங்க ஆட்சியில இருக்கும்போது பியூரோக்ராட்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்கல்ல ஜெயலலிதா, அவங்க கரெக்டா இருந்தாங்க. பட் விஜய்க்கு அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கணும்ல. இல்ல அதான் நான் சொல்றேன், புஷியானதுக்கு தான் அது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் போதும் இது சோழியை முடிக்கிறதுக்கு. நான் ஜெயலலிதாவோட லைஃப் ஸ்டைலை விட்டுருங்க. அதாவது நான் அதுக்குள்ளார வர்றது என்னன்னா, ஆரம்பத்தில் எம்ஜிஆரை விட அதிகமா களத்துல இறங்கினது, கூட்டங்கள் பேச ஆரம்பிச்சது, கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகல அதிக பொதுக்கூட்டங்கள் போனது, மக்கள்கிட்ட நெருங்கினது எல்லாமே செஞ்சது ஜெயலலிதா தான். ஒரு நடிகை நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக பழகினதுனால தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்கள கட்சி எடுக்க முடிஞ்சிச்சு. ஜானகியம்மானால முடியல, எம்ஜிஆருடைய மனைவினால் முடியாது, ஜெயலலிதானால் ஏன் முடிஞ்சுன்னா அந்த வெறும் நடிகருங்கிறதுனால மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த அரசியல் பயணம் மக்கள்கிட்ட இறங்கினது. அவங்க எப்போ அந்த சாரி கட்டுற ஸ்டைலே எப்போ மாறுதுன்னா அந்த சட்டசபையில் அவங்கள புடவை கிழிச்சாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் மாறுறாங்க. அது ஒரு லெவலுக்கு அப்புறம் உச்சகட்டம் ஆகிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில உடம்பு ஸ்டெராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, உடம்பு முடியாமல் போகுது, அவங்களால ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. வெளிநாடுகளுக்கு வந்தாலுமே, இப்போ வெளி மாநிலத்துக்கு வந்தாலுமே அவங்க குளிக்க மாட்டாங்க, வெறும் பவுடர் தான் போடுவாங்க. இந்த பேதிங் பவுடர் மாதிரி இந்த துபாய் ஷேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் போடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு உணவு பிரியர் ஜாஸ்தி, கூடையே 2 சமையல்காரவங்க இருப்பாங்க, காலையிலேயே மசாலா தோசை தான் இவ்வளோ உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க. அதை வெளியில் வேற எங்கே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்பு பாய்சன் ஆயிரும், ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறையா உடல் உபாதைகள் இருக்க போக அதனால தான் அவங்க கொஞ்சம் ரிசர்வ்ட் ஆகிட்டாங்களே தவிர, பட் ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கையில் ஜெயலலிதா மக்களுடன் பழகினார். நடிகையாக இருந்தாலும் கீழே வந்து இறங்கி பழகினாங்க.
அவங்க உச்சகட்டத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமேல தான் ரிசர்வ்டா போனாங்களே தவிர, நீங்க இப்ப இறங்குறப்பயே நீங்க ரிசர்வ்டா நான் 100 அடி செவத்துக்கு பின்னாடி இருப்பேங்கிறது நியாயமா? மக்கள் வழியை உணராதவர் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் சொல்றத ஷூட்டிங் மாதிரி நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போறதுக்கும், நாளைக்கு இவன் சொல்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க, இறந்து போனது தான் முன்னாடியே தெரியுமில்ல, மேடையிலயாச்சும் இறந்து போன என் ரசிகர் தொண்டர்களுக்கு என்னுடைய இரங்கல் இல்ல ஒரு நிமிஷம் நாளைக்கு மௌனம் காரணங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல இல்ல, அவர் மனப்பாடம் பண்ணியில ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க மனப்பாடம் பண்ற இடத்துல எதை விட்டா அடுத்தது என்னன்னு தான் இருக்கும். அவர் மறக்கிற இடத்துல பேப்பரை பார்த்துட்டு பிக்கப் பண்ணோன்னே திரும்பி வச்சுட்டு திரும்பி பேச ஆரம்பிச்சிடுறாரு. பல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, ஸ்கிரிப்ட் இல்ல. நீங்க இந்த நான் அவர் அதையே மறந்துடுறாரு. பேசிக்கிட்டே ஐயோ இரு போயிடாதான்னு மறந்து போய் திரும்பி அங்கிட்டு போறாரு. அங்கிட்டு பேசிடுறாரு, ஏப்பா இப்ப இருப்பா அப்படின்னு இங்கிட்டு வராரு. சிம்பிளா சொல்லணும், எதுக்கு கொள்கை கொடியை அறிவிக்கிறேன்னு சொன்னவர் அதையே அறிவிக்காம நன்றி வணக்கம் போயிட்டு வந்துட்டு இருங்க ஒரு ஏவி போடுறான், அதை கேட்டு போறதுதான் போறப்ப பார்த்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி. எதுக்குன்னா அவருக்கு அடுத்தது என்னங்கிறதுலயே அவர் அந்த பதட்டத்திலே இருக்கிறாருங்கிறப்ப, இப்ப நீங்க இதை உள்ள சேர்த்தீங்கன்னா அடுத்தது மறந்து போயிருங்கிறதுனால அவரால் சொல்ல முடியல. அப்ப நீ ஸ்கிரிப்ட்ல வந்தாதான் மக்களோட வழியவே நீ உணர்வ. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கிற மாதிரி நாளைக்கு நீ வந்து நடிப்பாங்கிறதுக்கு உன்னை நம்பி எப்படி ஆட்சியாளர்கள் இருப்பாங்க? நீங்க புசி ஆனந்த பொறுத்த வரைக்குமே நாளைக்கு உருப்படாது அப்படின்னு சொல்றேன்னா, பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். இப்போ பாண்டிச்சேரியில் பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்குது, தமிழ்நாட்டில் ஆள முடியுமா? நாளைக்கு இப்போ என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு தனி நபரால் நாளைக்கு மேடம் ஒரு சின்ன மாவட்டத்தோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் தான் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் ரெண்டையும் சேர்த்து. ஒரு யூனியன் பிரதேசங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோடைய பாப்புலேஷன். அங்கே போய் ஆட்சி செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தாருன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு வந்து நீங்க பெரிய கட்சியோட பொதுச்செயலாளர் ஆக்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க சந்திரசேகர் அங்க எம்எல்ஏவா இருந்தாரு அப்படிங்கறத தாண்டி வேற ஸ்டஃப் இல்லையே. நீங்க ஒரே ஒரு குவாலிட்டி தான் அவருக்கு. சந்திரசேகர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர், இவரு புசி ஆனந்தும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அதாவது இப்ப விஜய் மட்டும் நான் அவரும் முதலியார் தான், அப்பா ஜாதி தானே மகனுக்கு. இப்ப என்னன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு அடிக்கடி விஜயோட அப்பாவும் அம்மாவும் பாண்டிச்சேரி வழியா போறப்பெல்லாம் இவர் வீட்டில தான் சாப்பிட்றாங்க, இவர் வீட்டில தான் தங்குறாங்க முன்னாடில இருந்து. ஸோ இதுதான் இவங்களுக்கு நெருக்கமாகுது. அப்ப ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறப்ப அதனாலதான் இவரை கொண்டுட்டு வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் ரசிகர் மன்றத்தோட தலைவரா போடுறாங்க. இதில் விஜய்க்கு வந்து இந்த சமுதாய உணர்வுகள் இருக்கு, ஜாதி புத்தி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலே. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றப்ப எல்லா சமூக மக்களும் உங்க கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கணுங்கிறப்ப, நாளைக்கு நீங்க முதலியாருங்கிறதுனால முதலியாரையே கொண்டாந்து செகண்ட் கேட்டகரியில வைக்கிறீங்க. நீங்க நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் ஐபேக் டீம்ல இருந்து ஆரம்பிச்சு சுனில் டன்னு ஆரம்பிச்சு சவுக்கு சங்கர் வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்கிட்ட பேசியிருக்கீங்க. ஆனால் யாரையும் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமியை ஏன் ஓகே பண்ணீங்க அப்படின்னா, அப்ப அவர் கிறிஸ்துவருங்கிறதுனால ஓகே பண்ணீங்களான்னு தான் தோணும். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு சக்சஸ் ரேட்டே கிடையாது. நீங்க அவரோட உண்மையான சக்சஸ் ரேட் என்னன்னா, மாயாவதிக்கு வேலை பத்தாது, மாயாவதி அவங்க ஜெயிச்சாங்கிறத அவர் பெருமையா சொல்லிக்குவார். அது மாயாவதியா ஜெயிச்சது போல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உன் சக்சஸ் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஹாஸ் நோ ஃபெயிலியர் ஸ்கேல். எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியுமே தொட்டா அவர் இது வரைக்கும் தோத்தது இல்லைங்கிற பேர் வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு அது இருந்தா பரவாயில்ல. ஆனால் இவருடைய ஃபெயிலியர் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இங்கே சித்தராமையா இருந்தார்ல இப்போ கடந்த தேர்தலில், இவர் தான் பொறுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, சிஎம் கேண்டிடேட்டு. அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே எம்எல்ஏ தோத்துட்டாரு. சிஎம் கேண்டிடேட் அவர் தொகுதியிலே தோக்குறாருன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி டீம் நடத்துனீங்க? இப்போ அதை மீறிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார வாங்க. அடுத்தது ஹைலைட்டு கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தோட கமலஹாசன் மாநாடு ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் மாநாடு ஃபெயிலியரா சக்சஸா? அப்படி இருக்கிறப்ப அப்ப அதுக்கும் நாளைக்கு அந்த மாநாடு சக்சஸ் ஆனாலும் அவர் அரசியல் வாழ்க்கை சக்சஸ் ஆயிடுச்சா? கட்சி ஜெயிச்சிருச்சா? நீங்க எங்க நாளைக்கு திரும்பி வண்டி ஏற்றிட்டு வந்து எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருங்கன்னு திமுக கிட்ட மண்டி போடுற அளவுக்கு ஆயிடுச்சுல. உங்கள் அரசியல் கட்சியே செதறிடுச்சுல, உடஞ்சு போயிருச்சு. நீ கட்சி இருக்குதானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் ஸ்நேகன் அதுக்கு அப்பாற்பட்டு யாராவது சொல்லுங்க நிர்வாகி உங்களுக்கு தெரிஞ்சு. இல்ல ஸ்ரீவித்யா இருந்தாங்க, இப்ப இருக்காங்களா? ஆக்டிவா இல்ல, பட் கட்சியில தான் இருக்காங்க. வேற 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 மகேந்திரன்லாம் திமுக வேற இங்க இருக்கிற மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற ஆளு அவ்வளவுதான் கட்சி போச்சு இல்ல. நீங்க இப்படி பயங்கர சக்சஸா இருந்த மாநாடு இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு இதுக்கும் இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கிறேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி. இதெல்லாம் ஃபெயிலியரு தமிழ்நாட்டுக்குள்ளார. இது ரெண்டு கட்சியுமே ஃபெயிலியரு. இதே மாதிரி தான் அன்புமணியை நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு நாளைக்கு வயர்லெஸ் மைக்கை மாட்டிக்கிட்டு போடியத்தில் நின்று அரசியல்வாதிகள் பேசுவாங்கிறத மாத்திரேன்னு சொல்லிட்டு குறுக்கியும் நெடுக்கையும் ஜபகோஷ்டி மாதிரி ப்ரே பண்ணுற ஃபாதர்ஸ் எல்லாம் மைக்கை மாட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி அன்புமணி ராமதாசன் நடக்க விட்டாங்க. ஏன்னா இப்போ அதே தான் விஜயும் பேசுறாரு. நான் இயல்பான அரசியல் தலைவர்கள் மாதிரி பேச மாட்டேன், நான் நாளைக்கு இப்படி தான், நான் ஃப்ரெண்ட்லியாக கலோக்கியலாக தான் பேசுவேன் அப்படி. இப்போ தேவையில்லாமல் அந்த யங்ஸ்டர்ஸ் புல்லிங் ஃபேக்டர்னு சொல்லி அவரை தேவையில்லாமல் இப்படி இழுத்துற மாதிரி
இதை வைத்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமை மட்டுமே வச்சு இவர் நடக்கிறாரு. இவர் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே உருப்படி கிடையாது. அவனோட கடந்த காலங்கள் எல்லாமே ஃபெயிலியரு. உங்களுக்கு அவங்க எதுவுமே சொல்லித் தரலன்னா எதுவுமே தெரியாதுன்னு நீங்க இருக்கிறப்ப நீங்க மக்களுக்கு வந்து இப்ப யார் வந்து உங்க வீட்டு வாசல்ல இப்ப முதல்வன் படத்துல ஒரு நாள் அவர் சிஎம்மா இருந்து புரட்சி பண்ணிட்டு போயிடுவாரு. ஊர்ல நம்ம நாட்டு மக்களே போய் அவர் வீட்டு வாசல்ல வந்து அர்ஜுனை திரும்பி நீங்க தான் வந்து சிஎம் ஆகணும்னு வேண்டுவாங்க. அது மாதிரி இப்போ உன் வீட்டு வாசல்ல எவன் வந்து நின்னான்? ரசிகர்களே உன்னை பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களையே நீ வெளியில கதவை திறந்து வீட்டுக்குள்ளாரே இருந்தா கூட சும்மா கூப்பிட்டு கூட அவனை நாளைக்கு நீ ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு தயாரா இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நீ வாழ்ற. அவன் கொடுக்குற காசுல தான் நீ கோடி கோடியா புலங்குற. இன்னைக்கு மேடையில வந்துட்டு உங்களால தான் நான் வாழ்றேன்னு சொல்றவன் உன் வீட்டு வாசல்ல வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது 3 நாளா, நான் சாப்பிட மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன், அவரை பார்க்காம 3 நாளா கிடந்துச்சு. கடைசியா போலீஸை விட்டு தூக்குனாங்க தெரியுமா? இவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, இவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை உடனே நாளைக்கு வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி லேடி போலீஸ் வச்சு தூக்கிட்டு இல்ல போறாங்க. அப்படி வரவங்க எல்லாரையுமே உள்ள விடணும்ட்டு யாராச்சும் இந்த மாதிரி ரொம்ப விகரசான பைத்தியம் இருக்குல்ல, இப்போ நான் பார்க்காம போக மாட்டேன் 3 நாள் நான் ஒன்னாவது தான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப நீங்க வீட்லயே இருக்கிறப்ப நாளைக்கு சும்மா பார்க்கலாம்ல. இல்ல வரவங்க எல்லாருமே ஃபேன்ஸ் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. உள்நோக்கம் உங்களுக்கு என்ன? இருக்கலாம், சேஃப்டி கன்சர்ன் அதாவது எல்லாமே இந்த பார்க்கணும். படத்துல சொல்ற மாதிரி நடிகர்களை என்ன செய்ய போறாங்க? அப்படியே செஞ்சாலும் நீங்க எங்க போனாலும் அரசியல் கட்சி மாநாட்டிலேயே கீழே 10 பவுன்சர்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க அதை சொல்லுங்க. பவுன்சருங்க நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு பவுன்சரா இருப்பாங்க, அடுத்த நாள் விஜய் சேதுபதிக்கு போவாங்க, இல்ல சிவகார்த்திகேயனுக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட வேலை செய்வான். பவுன்சர்ஸை வச்சு கட்சி நிர்வாகிகள் மேல லத்தி சார்ஜ் பண்ண விடுறாங்க. போலீஸ் 7000 போலீஸ் இருக்குங்க. அவங்க கிட்ட நீங்க கண்ட்ரோல் பண்ண சொல்ல வேண்டியது தானே. உங்ககிட்ட கூலிக்கு மாறடிக்கிறவன எவன் காசை வச்சுட்டு நீ கோடீஸ்வரனா இருக்கிறியோ அவங்களையே நீ கூலி கொடுத்து நாளைக்கு அவனை அடிங்கிறவன் நீ ஆட்சிக்கு வந்தா மக்களை நீ என்ன பாடுபடுத்துவ? குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.